ஹோலி சர்ச் மற்றும் ட்ரினிட்டி உலக நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிற விவிலிய பகுதியானது நோவாவை பற்றி. தம் காலத்தவருள் நோவா நேர்மையாளரும் குற்றமற்றவராகவும் இருந்தார். அவர் கடவுளுடைய நட்பை பெற்றிருந்தார். அவருக்கு சேம், காம், எபேத்து என்னும் 3 புதல்வர்கள் இருந்தார்கள். அப்பொழுது மண்ணுலகு எங்கும் சீர்கெட்டு இருந்தது. பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார்: எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகிறேன். ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கிறது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய். அதில் அறைகள் அமைத்து அதற்குள்ளேயும் வெளியேயும் கீழ்பூசு. நீ செய்ய வேண்டிய முறையாவது: நீளம் 300 முழமும், அகலம் 50 முழமும், உயரம் 30 முழம் பேழைக்கு மேற்கூரை அமைத்து பேழைக்கு மேல் 1 முழம் இருக்கும்படி செய். வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் செய். பேழையில் கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்கள் அமைத்திடு. நானோ வானுலகின் கீழுள்ள உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்கு மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வர செய்வேன். மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் மடிந்து போம். உன்னுடனான உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்கு செல். உன்னுடன் உயிர் பிழைத்து கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு 2 பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். வகை வகையான பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும். உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருட்களையும் நீ எடுத்து சேர்த்து வைத்துக்கொள். அவை உனக்கும் அவற்றுக்கும் உணவாகட்டும் என்றார். கடவுள் தனக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்பொழுது கடவுள் நோவாவிற்கு கூறியதாவது: நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையுள்ளனாகவும் காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 இணைகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஓர் இணையையும், வானத்து பறவைகளிலிருந்து 7 இணைகளையும் உன்னுடன் சேர்த்துக்கொள். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 40 நாட்களுக்கு பெருவெள்ளம் வந்து கொண்டிருந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து எழுந்தது. மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு பெருக பெருக உயர்ந்த மலைகளெல்லாம் நீரில் மூழ்கின. நிலத்தில் மனிதர்கள், பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன. 150 நாட்களாக வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று. வெள்ளப்பெருக்கு முடிந்ததும் நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல் எல்லா வகையான விலங்குகள், பறவைகள் இவற்றிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். கடவுள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு, இனி வெள்ளப்பெருக்கால் மனிதரை அழிக்க மாட்டேன் என்றார். கடவுள் நோவாவிற்கும்
அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்றார். நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்து இறந்தார். மீண்டும் உங்களை நான் அடுத்த காணொளியில் காண்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹரியே வாழ்க.